இந்த அடர்ந்த தீவு காடுகளில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கான செடிகளும் கொடிகளும் நிறையாவே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக பாதுகாத்துட்டு வராங்க. இங்கிட்டு வராது. ஸ்னேக்கு, பாம்பு, இந்த மாதிரி பாம்பு இருக்குது. பாம்புலாம் நிறையா இருக்குது. பாம்பு, கொம்பேரி மூக்கை, சாரை, இந்த மாதிரி பாம்பு எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா பார்த்துலாம் வராது. அது பாட்டுக்கு போனால் கூட நம்மளை ஒன்றும் செய்யாது. டச்சு பண்ணால் இங்கே வந்திருக்கோம். எது அந்த பிரிட்டிஷ்காரங்க கட்டினது ஒரு 200 வருஷம், 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டில் கட்டினதுங்களா? அது ஆனால் நம்ம ஏன் பராமரிப்பு பண்ணாமல் வச்சுருக்குறாங்க? அது இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒன்றா. அப்படிங்களா? இருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஒரு 4-5 பில்டிங் கட்டியிருந்தாங்க. ஒரு வீடு, ஒரு மியூசியம், அப்புறம் ஒரு 4-5 பில்டிங். அவங்க கட்டினது எல்லாமே பவளப்பாறையில் கட்டியிருந்தாங்க. அந்த அவங்க இருக்குல்ல, அது கடலில் விளையக்கூடிய அந்த போகிறது. எதுக்கு அப்படி கட்டினாண்டாக்கா, இங்கே வந்து நம்ம ஒரு சிமெண்ட் செங்கல்ல வீடு கட்டினாக்கா இங்கே குளிர்ச்சி தேவைப்படும். அதனால நினைஞ்சாங்க கடல் அவருக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் கடல்களை உடைச்சி அப்படியே கட்டிட்டாங்க. கட்டினதுனால எதுக்காக கேட்டால் குளிர்ச்சிக்காக தான் மெயினாக கட்டினாங்க. இப்போ இது ஒரு வீடு.